காட்டுமன்னார் கோயில் அருகே குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக கொளக்குடி பகுதியில் காட்டுமன்னார் கோயில் அருகே இருக்கக்கூடிய வீடுகளை மழை வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. அப்பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? மழை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? அவங்களை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சரவணன், கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக ஏற்கனவே கடலூர் பன்ருட்டி கரையோரங்கள் இருக்கக்கூடிய, அதாவது தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தினர். மேலும் பாத்தீங்கன்னா தற்போது கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பெய்த அதிகப்படியான மழை அளவின் காரணமாகவும் பாத்தீங்கன்னா அணைகள், நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்ப தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக கடலூர் மாவட்டம் என்பது ஒரு வடிகால் மாவட்டம் என்பதனால இந்த மாவட்டங்கள், அதாவது திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையானது இங்குதான் கடல்ல கலந்து வடிகாலாக இந்த கடலூர் மாவட்டம் செயல்பட்டு வருகிறது. தற்போது கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி, குளங்கள், நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. அதன்படி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே இருக்கக்கூடிய பெருமாள் ஏரியிலிருந்து வினாடிக்கு 5301 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோயில் வீராணம் ஏரியிலிருந்து 18,000 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள கோமுசி அணை மற்றும் மணிமுத்தாறு ஆகிய தொழுதூர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 33,000 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வீராணம் ஏரிக்கரைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வீராணம் ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி வரும் நிலையில திருநாரையூர், கொளக்குடி ஆகிய கரையோரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அந்த குடியிருப்பு பகுதிகளில் பாத்தீங்கன்னா மழை நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமா அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் கரையோரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தொடர்ந்து அறிவுறுத்தல் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து.